ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவல் பாயாசம் இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான அளவு பொருள்கள் இருந்தால் போதும். இது ஒரு அரை கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன், அரை கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், 10 போல் முந்திரி பருப்பு, ஒரு 20 கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுருக்கேன், பொடிச்ச ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் 1/2 டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அரை கப்பு அவலுக்கு 2 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த நெய்யிலேயே நம்ம இந்த முந்திரி கிஸ்மிஸையும் போட்டு கிஸ்மிஸ் பழம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ரொம்ப நேரம் வச்சாலும் கருகி போயிடும், டேஸ்ட் மாறிடும். நம்ம அதனால் ஒரு நிமிஷத்தில் எடுத்துடணும். இப்போ எடுத்தாச்சு. இதை இந்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப்பு அவலையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ அவல் வறுபட்டுருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாலில் இந்த அவல் நல்லா வேகணும். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்போது அதுக்குள்ளே நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சி பாகு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை ஊற்றி இந்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். வெல்லத்தில் கல், மண், ஏதாவது தூசியெல்லாம் இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம டைரெக்டாக வெல்லத்தை சேர்க்காம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறது நல்லது. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவல் நல்லா வெந்துருச்சு. நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற சர்க்கரை பாகை இதில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த அவல் பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸி. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம போதும், இவ்வளோ போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் கிஸ்மிஸையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். ஒருக்க நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சூப்பரான டேஸ்டான அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள்.